ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் நம் செல்லப்பிராணிகளான பூனைகளின் விசித்திரமான 10 பழக்க வழக்கங்களை பற்றி பார்க்கலாம். இந்த பழக்க வழக்கங்கள் இல்லாத பூனைகளே இல்லை என்று சொல்லலாம். வாங்க அந்த விசித்திர பழக்க வழக்கங்கள் என்னன்னு பார்க்கலாம். வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம். முதல் பழக்கம் ஃபேஸ் ரப்பிங். பூனைகள் எப்பொழுதும் தனக்கு பிடித்தமானவர்களை சுற்றி சுற்றி வரும். அவர்களிடம் முகத்தோடு முகம் வைத்து உரசும். கால்களை சுற்றி சுற்றி வரும், கால்களையும் உரசும். இதற்கு என்ன அர்த்தம்னா, அந்த பூனைக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும்னு அர்த்தமாம். இரண்டாவது பழக்கம் லிக்கிங், அதாவது தன் நாக்கினால் தலை முதல் கால் வரை தன்னைத்தானே சுத்தம் செய்து கொள்ளும். மேலும் இதற்கு குளிக்க வைத்தால் பிடிக்கவே பிடிக்காது. நானே என்னை சுத்தம் செய்து கொள்கிறேனே, என்னை ஏண்டா குளிக்க வைக்கிறீங்க என்று கோபித்து கொள்ளும். ஆனாலும் அதை வருடத்திற்கு 4 முறையாவது குளிக்க வைக்கவில்லை என்றால் நமக்கு பிடிக்காது தானே. அப்பப்ப மண்ணில் புரண்டு அழுக்காகி வரும் பயப்புள்ள. மூன்றாவது பழக்கம் எங்கேயாவது சென்று மறைந்து சின்ன சின்ன இடங்கள்ல உட்கார்ந்து கொள்வது அல்லது தூங்குவது. பூனைகள் எப்பொழுதும் அட்டை பெட்டிகள், கபோர்டுகள், சிங்க் போன்ற மறைவிடங்களில் உட்கார்ந்து தூங்க அதிகம் விரும்பும். அப்படி செய்வதால் அது பாதுகாப்பாக இருப்பதாக நினைக்கிறது. மேலும் அதற்கு இன்னொரு காரணம், நம்மை போன்றவர்களின் தொந்தரவு தாங்க முடியாமலும் இருக்கலாம். நான்காவது பழக்கம் பகல் முழுவதும் தூங்குவது. பூனைகள் பகல் நேரங்களில்தான் அதிகம் தூங்கும். ஒரு பூனை ஒரு நாளைக்கு 15 மணி நேரம் தூங்கக்கூடியது. நம்மை தொந்தரவு செய்யாமல் அது தூங்கி விடுவதால் அதை வளர்ப்பது நமக்கு சுலபமாகி விடுகிறது. பசித்தால் மட்டுமே அது நம்மிடம் உணவு கேட்கும். அதன் சிறு வயிற்றிற்கு கொஞ்சம் உணவு வைத்தாலே போதுமானது. அது அமிர்தமே ஆனாலும் அளவுக்கு மீறி சாப்பிடாது. ஆனால் இரவு நேரங்களில் அது அலர்ட்டாகி ஆக்டிவா இருக்கும். ஐந்தாவது பழக்கம் வேட்டையாடி அந்த உணவை வீட்டிற்கு கொண்டு வருவது. பூனைகள் வேட்டையாடுவதில் கில்லாடிகள். ஆனால் வேட்டையாடிய உணவை அங்கேயே சாப்பிடாமல் தான் பெரிய சாதனை செய்தது போல நமக்கு கொடுக்க வீட்டிற்கு தூக்கி கொண்டு வந்து விடும். ஆனால் அந்த உணவை பார்த்தால் நமக்கு வாந்திதான் வரும். எலி, ஒடக்கான், சில சமயம் குட்டி பாம்பும் அதில் அடங்கும். ஆறாவது பழக்கம் புர்ரிங், அதாவது அது குஷி மூடில் இருக்கும் போது அதை தடவி கொடுத்தால் புருபுருன்னு அதன் நெஞ்சு பகுதியிலிருந்து சத்தம் வரும். பிறந்து 2 நாட்களான குட்டி கூட இந்த மாதிரி சத்தம் போடுமாம். இதற்கு காரணம், நாம தொட்டால் அதற்கு மிகவும் பிடிக்கிறதாம். ஏழாவது பழக்கம் புஷிங் பாஸ் அப் அண்ட் டவுன், அதாவது தன் 2 முன்னங்கால்களில் மாவு பிசைவது, அதாவது பிரஸ் செய்வது. ஒரு கால் மாற்றி இன்னொரு காலில் இப்படி மாவு பிசைவதை அது தனக்கு பிடித்தவர்களிடம் செய்யுமாம். சிறு பூனை குட்டிகள் தன் தாயிடமிருந்து பால் குடிக்கும் போதும் இப்படி செய்யும். எட்டாவது பழக்கம் எந்த உயரத்தில் இருந்தும் கீழே கரெக்டா லேண்ட் ஆவது. ஒரு சூப்பர்மேன் போல இது கீழிருந்து மேலேயும் மேலிருந்து கீழேயும் கரெக்டா லேண்ட் ஆகும். இதற்கு காரணம் இதனுடைய லைட் வெயிட்டும் பேலன்சிங் கெப்பாசிட்டியும் அப்படின்னு தான் சொல்றாங்க. 9வது பழக்கம் விளையாட்டு. ஒரு கயிறோ பாலோ வேறு அதற்கு பிடித்த பொருளோ காட்டினால் அதை துரத்தி கொண்டே போகும். இதற்கு உதாரணமா லேசர் லைட் கூட சொல்லலாம். அது மேல துள்ளி குதிச்சு பூனை விளையாடுறத குழந்தைகள் மிகவும் ரசிப்பாங்க. 10வது பழக்கம் கடிப்பது. அடிக்கடி சும்மா தொந்தரவு செய்பவர்களை அது கடிக்கும். ஆனால் அதை வளர்க்கும் அதன் ஓனர் தொந்தரவு செய்தால் அவர்களை அது லேசா கடிச்சு எச்சரிக்கும். அப்பவும் தொந்தரவு செஞ்சுக்கிட்டே இருந்தா போடா லூசு பயலே அப்படின்ட்டு எகிரி குதிச்சு ஓடிவிடும். என்ன வியூவர்ஸ், கேட் லவர்ஸான உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த 10 பூனைகளின் பழக்க வழக்கத்தில் உங்களை ஆச்சரியப்படுத்தின பழக்கம் என்னன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு சேனலுடன் இணைந்திருங்கள். நன்றி.